ஊர் உலகம் பூரா நொள்ள நாட்டியம் பேசிக்கிட்டு இருந்த ஐரோப்பாவுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை அப்படிங்கிற மாரி தான் சம்பவமாயி போச்சு. ஐரோப்பா ஏன் அவ்வளோ அசிங்கப்பட்டு ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்குச்சு? கால்ல விழுந்து கும்பிட்டு சரண்டர் ஆன மாரி ஒத்துக்குச்சே ஏன்? அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கான காரணங்கள் வெளியில வருது. அத இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். ட்ரேட் டீலுக்கு சரண்டர் ஆகவே பெரிய 5% இல்ல 30% 5% பழசு 30% போடுவேன், 35% போடுவேன்னோனே 15%க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாய்ங்க. அமெரிக்காவோட டார்கெட்டே 15% தான். பழசுலேருந்து 10% ஏத்தணும். டீசென்ட்டான ஒரு ட்ரேட் டீலு நமக்கு கல்லா கட்டும் அப்படிங்கிறது தான் எண்ணம். ஆனா 15%க்கு ஒத்துக்குவாங்களா? 6, 7 கொண்டு வந்தா பெரிய விஷயம் ட்ரம்ப்பு. அவ்வளோதான் முடியுங்கல இவர் டக்குன்னு 35, 50ன்னு சொல்லி கூட்டி குறைச்சுப்புட்டாரு. ஏலே நம்ம ஊர்ல இது சின்ன வியாபாரி செய்வானேடா அப்படின்னு கேட்டா, பெரிய வியாபாரியும் இதத்தான் செஞ்சிருக்கான். சரி கிடக்கட்டும். ஆனா இந்த பையன் ஏன் அவ்வளோ அசிங்கப்பட்டு போய் நின்னான்? காரணம் ட்ரம்ப் இவர்கள் ஊருக்குள்ள வரார்கள். ட்ரம்ப் போய் அவரோட வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டாரு. அவரு வீடு தேடி இவங்க போய் கை குடுத்து, கையெழுத்து போட்டு, கை கட்டி நின்னு, இம்புட்டு நடந்தது ஏன் அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் தான். ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது, ஐரோப்பாவோட பேச்சுக்கு எல்லையே கிடையாது. திடீர்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவ விட ஐரோப்பா தான் ஸ்ட்ராங்கோ! நம்ம எதுவும் பகச்சுக்கல. நல்ல வேளை ஐரோப்பால ட்ரேடு முக்கியம். அப்படி இப்படின்னு எல்லாருமே அன்னைக்கு நிலவரத்த மட்டும் பார்த்தா, ஐரோப்பாவ பார்த்து தான் பயந்தாய்ங்க. காரணம் அம்புட்டு ஸ்ட்ராங்கா ஒரு சின்ன பிட்டு சண்டை வந்தாலும் சரி, ஐரோப்பால உள்ள ஒட்டுமொத்த நாடு ஒண்ணு கூடிரும். ஒண்ணு கூடி ரஷ்யாவுக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாய்ங்க. அப்ப கூட தாக்குதல் கிடையாது. ஸ்டேட்மெண்ட். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்லயே இவனுங்க பெரிய வீரர்கள்னு ஊர நம்ப வச்சாய்ங்க. எவ்வளோ நாளைக்கு? 1 மாசத்துக்கு நம்ப வச்சாய்ங்க. ஆனா இவர்களோட பலம் முழுக்க அமெரிக்கா தான். அமெரிக்கா இல்ல அப்டின்னா ஐரோப்பா 0 ஆயிரும். ரஷ்யா, அமெரிக்கா பிரச்சனை இல்ல அப்டின்னா ஆப்பிரிக்கா பகுதி மாரி தான் ஐரோப்பா இருக்க மாட்டுக்கு. அதுக்கு நீ ரொம்ப சொல்லாதடா. அங்க இந்த ஆப்பிரிக்கா அளவு அரசியல் கிடையாது. அங்க வேற மாரி அரசியலு அப்டிங்கிறனால ஆப்பிரிக்காக்கு மேலயோ, இல்ல ஆப்பிரிக்காக்கு ஒரு 10 மணி மேல இருந்திருப்பாய்ங்க. ஆனா இந்த அளவுக்கு ஐரோப்பா உலகத்த கட்டி ஆளுது தெரியுமா? அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லையாட்டுக்கு. காரணம் என்ன? இவ்வளவு அசிங்கப்பட்டு ட்ரேட் டீல் முடிச்சதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, ட்ரம்ப் ஊர் உலகத்துக்கெல்லாம் மிரட்டல் விட்டாரு. இந்த டேட்டுக்குள்ள வராட்டி டாரிஃப ஹைக் பண்ணி விட்டுருவேன் அப்டின்னாரு. நம்ம கூட இப்ப 25%க்கு ரெடி, பேப்பர் ரெடி. நான் கையெழுத்து மட்டும் தான் போடணும்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து விரிவா பார்ப்போம். அத மாரி எல்லாருக்கும் ஒரு அவங்க மனசுல வச்சிருக்கிறது 15%. ஏற்கனவே இருக்கிறது 5%. ஆனா இப்ப எல்லாருக்கும் அவர்கள் அந்த 15 காட்டுறதே இல்ல. 35, 45, 50, 25ன்னு இஷ்டத்துக்கு 15 பிளஸ் எதையாச்சும் சொல்லி வழிக்கு கொண்டு வர்றது. ஐரோப்பாவுக்கு மட்டும் அடிஷனல். ஏன்னா அவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாரி வந்தவன்ல. அதனால அங்க உள்ள நேட்டோ 20,000 வீரர்கள நான் திரும்ப கூப்பிட்டுக்க போறேன் போ! அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. இந்த மிரட்டலுக்கு ஜெர்மனி நான் பரவால்ல அமெரிக்கா 20,000 போச்சுன்னா, நான் 20,000 உள்ளுக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு ஜெர்மனி சொன்னுச்சு. ஏலே நீ சொல்லுவடா, ஆனா செய்ய மாட்டடா அப்படின்னு ஐரோப்பா முழுக்க ஒரு சலசலப்பு. ஓ! சொல்ற அளவுக்கு இருக்கியா? செய்யறலாம் 2வது. முதல்ல சொல்ற அளவுக்கு இருக்கியா நீ? நான் மட்டும் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கிய ட்ரிகர் பண்ணனா, ரஷ்யா ஐரோப்பாக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சுரும். நான் பாட்டு ஓரமா அமெரிக்கால உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தேன்னா, உங்க நிலைமைலாம் என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கங்கடான்னு இவனுங்க சைடு அமெரிக்கா சைடுல இருந்து விஷயங்கள கசிய விட்டார்கள். அதுக்கடுத்து டேட்டே போட்டாய்ங்க. எது ஆகஸ்ட் முதல் வாரத்துல கூப்பிட்டுக்குவேன் அப்படின்னு. கூப்பிட்டுக்குவேன்னு சொன்ன டேட் மட்டும் கிடையாது. 20,000 வீரர்களும் தயார் நிலையில இருங்க. எதுக்கு? புறப்பட்டு ஊருக்கு வர்றதுக்கு தயார் நிலையில இருங்கப்பா. ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைங்க. ஆயுதத்த எல்லாம் பேக் பண்ணி வைங்க. ஆப்கான்ல எப்படி நைட்டோட நைட்டா வெளியேறணும், அந்த மாரி வெளியேறிருவோம். 1 செகண்ட்ல அப்படின்னு சொல்லி, அங்க பெரிய அளவு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து பதட்டம் ஆயிட்டாய்ங்க. ஐய்யய்ய! இவனுங்க ஆப்கான் மாரி நைட்டோட நைட்டா ஓடி போயிருவாய்ங்களோ! அப்படின்ட்டு பயந்துட்டு, கையெழுத்து போடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார்கள். அதனால தான் இவ்வளவு வெக்கங்கெட்டத்தனமா சரண்டர் ஆனது. சரி இதோட சரண்டர் ஆயிட்டாய்ங்க. பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னா நேத்து வரை நிலைமை இருந்துச்சு. ஆனா, மீண்டும் அந்த வீரர்கள கூப்பிடுறத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்ட்டாரு. அட பாவி மனுஷா! என்னடா நம்ப வச்சு கழுத்த அறுக்குற? நான் தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேனே! அப்படின்னு கேட்கும்போது, ஐரோப்பாவே சொல்லிருச்சு. ஏலே இந்த 5% ஹைக் டீலுக்கெல்லாம் வராத. இப்போதைக்கு டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்றத பத்திலாம் நாங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது உனக்கும் தெரியும். இந்த பிளாக்மெயில் லிஸ்ட்ல அத தூக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து சொல்ல. பதிலுக்கு அமெரிக்கால இருந்து அதெல்லாம் தேவையில்ல. பொறுமையா பார்த்துக்கலாம். இப்ப நான் குடுக்கப் போற ஆயுதங்களுக்கு பூரா பேமெண்ட்ட நீங்க டக்குனு பண்ணிறணும். நீங்க தான் ஃபுல்லா பண்றீங்க. நாங்க எதுக்கும் பேமெண்ட்டே பண்ண போறதில்ல அப்டின்ட்டாய்ங்க. அதாவது ஆயுதங்கள் குடுக்கப் போறது எல்லாத்துக்கும்
அமெரிக்கா பே பண்ண போறது கிடையாது. ஐரோப்பா பே பண்ணு அப்படின்ட்டாரு. அமெரிக்கா ஏற்கனவே குடுத்ததுக்கு நாங்க அங்க உள்ள கனிம வளங்கள எடுக்கறக்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இது வேற நீண்டுகிட்டே இருக்கு. நான் 50 நாளுங்கிறேன், 12 நாளுங்கிறேன், திருப்பி 200 நாளும்பேன். அது உனக்கே நல்லா தெரியும். அதனால பேமெண்ட்ட நீ பண்ணுன்ட்டாய்ங்க. இல்ல அப்படின்னா வீரர்கள கூப்பிடுறத பத்தி யோசிப்பேன்னு மீண்டும் ஒரு செக்க வச்சுட்டாரு. உக்ரைன் யுத்தம் எப்ப நிக்குதோ, அப்ப மட்டும் தான் நமக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாலயே முழங்க ஆரம்பிச்சுட்டார்கள். இது தவிர அந்த ஆள் கூப்பிட்டு போனா கூப்பிட்டு போட்டும். நம்ம ரஷ்யாவ எதிர்த்து நிப்போங்கிற மனநிலை வேணும். அப்படி இல்லையா, ரஷ்யா நமக்கு ஒண்ணும் எதிரி கிடையாது. அமெரிக்காவுக்கு தான் எதிரி. நமக்கு எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. நம்ம பாட்டுக்கு குடுக்கல், வாங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிஞ்சிப் போனா வாய்க்கா வரப்பு சண்டை மாரி தான் வருமே ஒழிய, மிகப்பெரிய அளவுல சண்டை, வம்பு, தும்புங்கிறது ஒண்ணும் நமக்குள்ள கிடையாது. அத புரிஞ்சு இந்த சைடாச்சும் போய்க்குவோம் அப்படின்னு இப்ப பெரிய அளவுல ஐரோப்பா முழுக்க ஆர்டிகள் சுத்த ஆரம்பிக்குது. ஆட்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஏறக்குறைய ட்ரம்ப் சாதிச்சுட்டு போயிட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அமெரிக்கா என்னைக்கும் சாதிச்சு தொலைச்சுருவானே. ஐரோப்பால விட்டா வைப்பான். இப்ப எல்லாத்தையும் குடுத்து கால்ல விழுந்து கும்பிட்டோம். இன்னமும் பிரயோஜனம் இல்ல, புண்ணியம் இல்லன்னு நெனைக்கிறாய்ங்க. ரொம்ப சிம்பிள். அந்த 2ல எதையாச்சும் ஒண்ணு எடுக்கணும். ஒண்ணு அமெரிக்காவ விரட்டி விட்டு, ரஷ்யாவோட நட்பு பாராட்டலாம். இல்ல அமெரிக்காவ விரட்டி விட்டு ரஷ்யாவை எதிர்க்கலாம். உக்ரைன் யுத்தத்த நடத்தலாம். நமக்கு தெரிஞ்சு முதல் ஆப்ஷன் தான் சிறந்த ஆப்ஷன். இல்ல நாங்க 2வது ஆப்ஷன் எடுக்கிறோம்னா, அதுவும் நமக்கு தெரிஞ்சு சிறந்த ஆப்ஷன் தான். ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யாவ உக்ரைனுக்குள்ள வச்சிருக்கிற வரையும், ஐரோப்பா சேஃப். ஐரோப்பாவுக்குள்ள நுழையாது ரஷ்ய ராணுவம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயங்காட்டி வச்சிருக்கு. அது நமக்கு உண்மை பொய் எல்லாம் தெரியாது. மேக்ஸிமம் பொய் தான். ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் வரலாம் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர்கள் இன்ட்ரெஸ்ட் 2014ல கிரிமியா எடுத்தார்கள். அதுக்கப்புறம் எத்தன வருஷம் கழிச்சு டொனெட்ஸ், லுகான்ஸ் பகுதிக்குள்ள போனார்கள். இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு மோல்டோவா, டிரான்சிட்ரியா இந்த மாரி பகுதிகளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிச்சு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஐரோப்பாக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறலாம் சும்மா பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதுக்காக பூச்சாண்டிய காட்டுன கதையா இருக்கும். ஆனா, இவனுங்க இதையே மனசுல நெனச்சுட்டு இருந்தா, ஐரோப்பா வெளியில நொலநாட்டியம் பேசுறது உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 தூக்கணும். ஐரோப்பாவோட எம்பிக்கள் குழு வந்து பார்க்கும். நிலைமைய பார்த்துட்டு தான் ட்ரேட்லாம் உங்கள பண்ண விடுவோம் அப்டின்னாய்ங்க. சரி வந்து பாருடா. அங்க ஒண்ணும் சத்தம்லாம் இல்ல. நீ வா. உன் வீட்டுக்காரம்மாவ கூட்டு வா. பிள்ளைகள கூட்டு வா. இங்க வந்து விளையாண்டுட்டு போங்க. ஊஞ்சல், சீசாலாம் ரெடி பண்ணி தர்றோமப்பா. படகு தான் அங்க ஃபுல்லா வா அப்டின்னு கூட்டிட்டு போய் ரவுண்ட போட்டு கிளப்பி விட்டோம். இந்த மாரி நொள்ள நாட்டியங்கள்லாம் பேச முடியாது. அங்க யுத்தங்கள் இருக்கிற வரையும், இவர்கள் எனர்ஜில பெரிய அளவு தடுமாறுற வரையும், அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன்னு ரவுண்ட் அடிக்கிற வரையும், முக்கோண காதல் மாரி உருப்படாத விஷயத்த பண்ற வரையும், இவனுங்க வெளியில நொலநாட்டியம் பேச முடியாது. அப்படி பார்த்தா நீ 2வது ஆப்ஷனையும் எடுத்துட்டு போ ராஜா அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் சொல்லும். ஏன்னா, அவன் நம்மள மட்டும் டார்ச்சர் பண்றதில்ல. எல்லா பேரையும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். எல்லார் பயலுக்கும் ஆப்ஷன் எடுக்கிறவன் 2வது ஆப்ஷன் எடுத்து நாசமா போய்க்க அப்படின்னு சொல்றார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.